ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது என்ன வியூ பாயிண்ட்டு? கழுகு, அதாவது தமிழில் சொன்னாங்க கழுகு பார்வை வியூ பாயிண்ட்டுங்க. இங்கிலீஷில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஈகிள் வியூ பாயிண்ட். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். செம்மையாக காற்றடிக்குதுங்க. அதோட சேர்ந்து மழையும் பெய்யறதுனால பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல எங்களால். செம கூலிங்காக இருக்குது. குளிர் தாங்க முடியல. பாருங்க தலையெல்லாம் ஃபுல்லாக. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்காங்க. இதுதான் வியூ பாயிண்ட்டுங்க. என்ன எல்லாம் இப்படி ஆடுது? நானா ஆடல, குளிர் நடுக்கத்தில் ஆடுது. ஆமாம், அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குங்க இங்கே. இதுக்கப்புறம் நேராக போய்ட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ரூமுக்கு போவே நமக்கு இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குது. 40 கிலோமீட்டர் இருக்குங்க. அது முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாளைக்கு தான். அப்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ காலையிலே அப்லோட் பண்ணிடுவேன். பாருங்கள், உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்க, அது சொல்லலாம் தான் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் எடுத்தேன். இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டை. செம கூலிங்காக இருக்குங்க. சொல்ல முடியாத அளவுக்கு கூலிங்காக இருக்குது. நம்ம வந்து கூருக்கு போனப்போ கூட பார்த்தீங்கன்னா கூலிங் ரொம்ப இல்லை, ஆனால் மேகம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு. இங்கே வந்து செம கூலிங்காக இருக்குங்க. முடியல சுத்தமாக என்னால். நான் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பின்னாடி கிளைமேட் எப்படி இருக்குங்க. காற்று பார்த்தீங்கன்னா சரியான காற்று. இங்கே பாருங்கள் பின்னாடி செம்மையாக காற்று அடிச்சுட்டு இருக்கு. நான் அப்படியே இங்கே காட்டுறேன். இங்கே வந்து போர்டு போட்டிருக்காங்க. மழை வேற செம்மையாக பேசிக்கிட்டு இருக்குங்க. மொபைல்லாம் வந்து நினைக்குது. நான் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். பாருங்க தரமாக இருக்கும். இந்த போட்டிருக்காங்க பாருங்க, வெல்கம் டு பருந்துப்பாரா வியூ பாயிண்ட்டுங்க. அது இதாங்க வியூ பாருங்க, பருந்துப்பாரா. பாருங்க வியூவை, ஒன்றுமே தெரியலங்க. அப்பா பியூர் ஒயிட்டாக இருக்குங்க. இதுதான் வியூ பாயிண்ட்டு. இப்படியே இப்படி நடந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அந்த காற்றோட சவுண்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. அண்ணன் ஓடிட்டுலாம் இங்கே பாருங்க மேகம். hours later. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். பாருங்க நனைஞ்சு சளி பிடிச்சி உடம்பு சரியில்லாமல் போயிடுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் கோட் வாங்கியிருக்கேன். இது வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு நாளோ 2 நாளோ தான் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது இதோட குவாலிட்டி. ஆல்ரெடி இதை போடும் போதே பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிடுச்சு என் அண்ணனோடதெல்லாம். இங்கே இருக்குது பாருங்க, அங்கே நிற்கிறாங்களா ஒரு குரூப்பு. அங்கே தாங்க வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் நம்ம போகிறோம். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம். உண்மையாக வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். மழை பார்த்தீங்கன்னா விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதனால தான் செம போரிங்காக இருக்குது. மழை பெய்யலைன்னா நல்லாயிருக்கும். 6 மணிக்கெலாம் நம்ம ரிட்டன் இறங்கி ஆகணுமாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க அப்படியே நம்ம மேலே போயிட்டு நான் வீடியோவை ஸ்டார்ட். இங்கே பாருங்கள், இதான் நம்ம நடந்து போகிற பிளேஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே சைக்கிளிங் பண்ணலாமாங்க, இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கா என்னான்னு தெரியல. இங்கே பாருங்கள், எல்லா இடமும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது நம்ம போகிற இடம்லாம். ஆனால் மழை பெய்யறதுனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக போயிட்டு என்ஜாய் பண்ண முடிய மாட்டேதுங்க, மழை பெய்யறதுனால. ஓகேங்க, நம்மளோட அக்கா எல்லோரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. என் அண்ணனுக்கு வந்து கால் சரியாயிடுச்சுங்க. இந்த பக்கம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இப்போ நம்ம எந்த பக்கம் போக போகிறோம்? நாங்கள் வந்து இப்போ இந்த பக்கம் போக போகிறோங்க. லெஃப்ட் தாங்க நாங்கள் போவோம். அங்கே தாங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்க. நாங்கள் அங்கே தாங்க போய் எடுப்போம். அப்படியே நான் பேக் கேமரா ஆன் பண்ணுற பாருங்க, வேற லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வெறும் குட்டிங்களாக இருக்கு ஆளுங்க. ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து விளாக் எடுக்கிறது மட்டும் தான் பேசுகிறோம்.
வாய் சுத்தலே வந்துக்கிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நடந்துக்கா. இங்க பாருங்க செமையா இருக்குங்க. அவ்வளோதான். இந்த பாருங்க இதாங்க வியூ, பார்த்துக்கோங்க. இல்லைடா இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த குளிருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுனால எனக்கு vlog எடுக்கிற அந்த மைண்ட் செட்டே வர மாட்டேதுங்க. பாருங்க என்னது இது குளிர். பாருங்க வியூவை, இதாங்க அந்த வியூ பாயிண்ட். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஓகே கைஸ், இந்த குளூர்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பனியனோட சுற்றிக்கிட்டு இருக்கிறேங்க. இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் இல்லை பனியனோட நிற்கிறேங்க. ஓகே, நம்ம இங்கே ஒரு ½ அன் ஹவராக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் இருக்கோம். உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். நான் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலைங்க, நமக்கு தேவை விலாகு. அதனால் விலாகு மட்டும்தான் நான் வந்து ஃபுல்லாக அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லோரும் அங்கே போயிட்டுருக்காங்க, எதுக்கு போகிறாங்கன்னே தெரியல. அதனால் நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் பின்னாடி ஒரே குட்டிங்கெல்லாம் இருக்காளுங்க. நமக்கு எதுக்காகலாம் தேவையா? எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பார்த்துருக்கேன், இப்ப இட்லியவே திரி வாங்க போவோம். பாருங்க அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா இங்கே வந்து இந்த போட்டு சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த போட்டிங் போகிறதுக்காக அது வச்சுருக்காங்க. இங்கே நம்மலாம் போகக்கூடாது போல். சின்ன சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா அவங்களாம் போகலாங்க அதில். ஓகேங்க, அவ்வளோதாங்க. இங்கே வேறு எதுவும் பெருசாக இல்லை, வியூ பாயிண்ட் தான் இருக்குன்னாங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ நம்ம அடுத்த பிளேஸுக்கு போனதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே பாய், டாட்டா. One eternity later. ஓகேங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. இப்போ ரூமுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தெரியுறாங்களா? வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியலங்க. வாங்க நம்ம அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே மேலே போவோம். நம்ம தான் வந்து லாஸ்ட்டு ஃப்ளோர் மேலே டாப்பில் போகணுன்னு நினைக்கிறேன். நான் ரூமுக்கு போயிட்டு ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம வந்து அப்படியே படியேறி போவோம். ஓகேங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு செய்திங்க. இங்கே பாருங்கள், ஹாஸ்டலில் இருந்த எல்லா பசங்களும் தெரியும், இது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரியான ஒரு செட்டப்பு தாங்க. இங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி தங்க போகிறோம். வேற லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், மேலாம் செம கூலிங்காக வேற இருக்குது. இங்கே பாருங்கள், மேலேயும் இருக்குது, கீழே ஃபுல்லாக, அப்புறம் வந்து அங்கேயே இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டே பண்ண போகிறோம். இந்த மாதிரி நானும் தங்கினது கிடையாது, ஏன்னா நான் ஹாஸ்டல்லையும் இருந்தது கிடையாது. இங்கே தாங்க நான் படுக்க போகிறோம். இதான் நம்மளோட பிளேஸ். என்னோடய ட்ரெஸ்ஸு துண்டு எல்லாம் அங்கே இருக்குது. ஏன் அந்த இடத்த நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து சுவிட்ச் போர்டு இருக்குங்க. அதுக்கு நீ கீழே எடுத்துக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணாங்க, எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, அதனால் இந்த இடத்த எடுத்துக்கிட்டேங்க. ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், பாய், டாட்டா.